மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா சார்பில் பேரணி நடத்த அனுமதி கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா சார்பில் பேரணி நடத்த அனுமதி கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. பேரணி நடத்த அனுமதி கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார். நிஜாமுதீன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாடு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி சன்னதி தெருவிலிருந்து பேரணியாக புறப்பட்டு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையை சேர்ந்த சையத் ராஜா என்பவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை பகுதியில் உள்ள சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா ஒலியுல்லா தர்கா உள்ளது. மேலும் இந்த தர்காவில் கந்தூரி கொடுப்பது சம்பந்தமாக பொதுமக்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் மேலும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தர்காவில் வழிபாடு செய்வது வழக்கம் எனவும், மேலும் இந்த நிலையில் சில அரசியல் அமைப்புகள் மக்களுக்கு பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு மத பிரச்சனையை ஏற்படுத்தி வருகின்றனர். எனவே இதனை கண்டித்து திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் வழக்கமான முறையில் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து வழிபாடு நடத்துவதற்கு இடையூறாக செய்பவர்களை எதிர்த்து திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் இருந்து பேரணியாக புறப்பட்டு திருப்பரங்குன்றம் பழைய பேருந்து நிலையம் வரை சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜனநாயக ரீதியான அமைதியான வழியில் மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் வாதிட்டப்பட்டது. மேலும் அந்த இடத்துல இருந்து பல அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான அரசு குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத மோதல்களை தூண்டும் வகையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த வாரம் சில இயக்கங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மத பிரிவினை தூண்டும் வகையில் பேசப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதியில் மக்கள் மிகவும் அமைதியான முறையில் வழிபாடுகளை செய்து வருகின்றனர். ஆனால் சம்பந்தமில்லாமல் சில இயக்கங்கள் மற்றும் கட்சிகள் உள்ளே புகுந்து தொடர்ந்து பிரச்சனை எழுப்பி வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதனை தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு குற்றம் விளைவிக்கும் எந்த ஒரு போராட்டத்துக்கும் அனுமதி வழங்க முடியாது எனவும் தெரிவித்த நீதிபதி மேலும் பொதுமக்கள் நலன் கருதி சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த நலன் கருத்தில் கொண்டும் காவல்துறை அனுமதி மற்றும் சரி என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா சார்பில் பேரணி நடத்த அனுமதி கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செய்து நிஜாமுதீன்.